கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதற்கு அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். இயேசு சீசர்களுக்கு ஒரு சம்பவத்தை கூறினார். மனிதர்கள் மேன்மையாக எண்ணுகிற ஐஸ்வர்யம், மனைவியை தள்ளிவிடுதல், வேதத்தை நேசிக்காதிருத்தல், இவையெல்லாம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பாய் இருக்கிறது என்று கூறினார். ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான். அவன் அனுதினமும் நன்றாக சாப்பிட்டு உடுத்தி சம்பிரமமாய் வாழ்ந்தான். அவன் வீட்டு வாசல் அருகே லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவனுக்கு இந்த ஐஸ்வர்யவான் எந்த இரக்கமும் காண்பிக்கவில்லை. லாசரு என்னும் தரித்திரன் மரித்து ஆபிரகாமின் மடியிலே பரலோகத்திற்கு தேவதூதர்களால் கொண்டு போகப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து பாதாளத்திற்கு கொண்டு போகப்பட்டான். அங்கே அவன் வேதனைப்படுகிற பொழுது, பரலோகத்தில் இருக்கிற ஆபிரகாமின் தகப்பனே, லாசருவின் விரல் நுனியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீரை என் நாவில் விட்டு குளிர பண்ண வேண்டும் என்றான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே நன்மையை அனுபவித்தாய். அப்பொழுது நீ லாசருவை நினைத்து பார்க்கவில்லை. இப்போது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் என்றான். மாத்திரமல்ல, பரலோகத்திலிருந்து நரகத்திற்கும் நரகத்திலிருந்து பரலோகத்திற்கும் நாம் நினைத்தால் கூட வர முடியாதபடி உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய பிளப்பை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால் நீ நினைத்தது நடக்காது என்றான். அப்பொழுது ஐஸ்வர்யவான், எனக்கு 5 சகோதரர்கள் பூமியிலே இருக்கிறார்கள். அவர்கள் இந்த இடத்திற்கு வேதனையை அனுபவிக்க வரக்கூடாது. அதனால் என் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் உம்முடைய மடியில் படுத்து இளைப்பாறுகிற லாசருவை அவர்களிடத்திற்கு அனுப்பும்படி உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்றான். அதற்கு ஆபிரகாம், அவர்களுக்கு பூமியிலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் சுவிசேஷம் சொல்லுகிறார்கள். நிறைய ஊழியர்கள் எப்போதும் சுவிசேஷம் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். அதற்கு ஐஸ்வர்யவான், அப்படியல்ல, என் தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து பூமிக்கு போய், பரலோகம் இப்படி நன்றாக இருக்கிறது. பூமியிலே நாம் மற்றவர்களுக்கு தரித்திரர்களுக்கு உதவி செய்து சுவிசேஷங்கள் கூறினால் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் வரலாம். நான் அங்குதான் ஆபிரகாம் என்னும் தகப்பன் மடியில் தவழ்ந்தேன். இந்த ஐஸ்வர்யவானோ பாதாளத்தில் வேதனைப்படுகிறான் என்று கூறினால் என்னுடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் நம்புவார்கள் என்று கூறினான். அதற்கு ஆபிரகாம், பூமியில் இருக்கிற உன் சகோதரர்கள் மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் செவி கொடாவிட்டால், சுவிசேஷத்தை நம்பாவிட்டால், மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போய் சொன்னாலும் இவன் பொய் சொல்லுகிறான், இவனுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது, மரித்து பரலோகம் சென்றவன் எப்படி இங்கே வர முடியும்? ஒருவேளை இவன் பிசாசாக கூட வந்திருப்பான் என்று கூறி நம்ப மாட்டார்கள் என்றான். இந்த ஐஸ்வர்யவானை நாம் பார்ப்போமானால், பரலோகத்தில் இருக்கிற ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்று அறிந்திருந்தான். பூமியில் இருக்கும் மனிதர்களுக்கு ஆண்டவரை பற்றிய சுவிசேஷம் சொல்லி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்துக்கு போய்விடலாம் என்று அறிந்திருந்தான். அப்படியெல்லாம் தெரிந்தால் கூட இவன் வாசலில் கிடக்கிற லாசருவுக்கு தன்னுடைய சாப்பாட்டில் சிந்துவதை கூட அவனுக்கு கொடுக்கவில்லை. அவன் சாப்பிட்டு விடக்கூடாது என்றே அவன் சாப்பிடும்போது சிந்துவதில்லை என்று பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, வேதத்தில் இந்த ஐஸ்வர்யவான் மாத்திரமே மரித்த பின் சகோதரருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று அக்கறை கொண்டிருக்கிறான். உயிரோடு இருக்கும்போது சகோதரர்களிடம் அன்பு செலுத்தவில்லை. மரித்த பின்தான் பாதாளத்தில் அவன் பட்ட வேதனையை அறிந்து இவ்வாறு அவன் கூறுகிறான் என்று பார்க்கின்றோம். ஏனென்றால் பாதாளத்தில் அவன் அந்த அளவுக்கு வேதனைப்படுகிறான். ஆகவே நாம் அனித்தியமான இந்த உலக வாழ்விலே நம்முடைய சகோதர சகோதரிகள் மேலும் மற்றவர்கள் மேலும் தரித்திரர் மேலும் இரக்கமுற்று நாம் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்து சுவிசேஷம் சொல்லி அவர்களையும் சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்க செய்ய வேண்டும். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும்
சுவிசேஷத்துக்கு மக்கள் செவி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அனைவருக்கும் தாரும். உயிரோடு இருக்கும்போதே சுவிசேஷம் சொல்லி மக்களை ஆதாயப்படுத்த நீர் உதவி செய்தரணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.